டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி நிகழ்வு இது. இந்த நிகழ்விலே இன்றைக்கு புராணம் இலக்கியமாக சொல்லப்படுகின்ற அரிச்சந்திர புராணத்திலே இருந்து ஒரு செய்தியை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அரிச்சந்திரன் உங்களுக்கு தெரியும், வாய்மைக்கு முக்கியமானவன், உண்மைக்கு முக்கியமானவன். வாய்மை வேறு, உண்மை வேறு. அது 2 விஷயம் இருக்கின்றது. அது வேறு பிரச்சனை. அதுக்கு போனா கதைக்கு போக முடியாது. வாய்மை என்பது சொல்லுகின்ற சொல்லிலே உண்மையை கடைப்பிடித்தல் வாய்மை. உண்மை என்பது சொல்லுகின்ற சொல்லிலே பொய் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் நடக்க பொய்மையும் வாய்மை உடைத்து என்பார் வள்ளுவர். அது அது உண்மைக்கு சமனாக கருதப்படும் போது நல்ல விஷயங்களை அது உண்டாக்குமாக இருந்தால், இங்கே ஹரிச்சந்திரன் வாய்மையை காத்த மன்னன், வாய்மைக்காக தன்னுடைய உயிரியை துறக்க சந்தர்ப்பத்தை உண்டாக்கிய மன்னவன். அவன் அயோத்தி என்ற வடநாட்டில் இருக்கின்ற ஒரு நாட்டை ஆண்டு வந்தான். அவனுடைய மனைவி சந்திரமதி, அவருக்கு குழந்தை பிறந்திருக்கின்ற குழந்தை தேவதாசன். ஆக இந்த நல்ல குடும்பம் அழகாக வாழுகிறது. இவன் உண்மை சொல்லுவான், உண்மையிலிருந்து மாறமாட்டாது என்ற செய்தி தேவலோகம் வரையும் எட்டுகிறது. இப்போ தேவலோகத்திலே ஒரு தேவேந்திர சபையிலே இருக்கின்ற பல முனிவர்களும் சப்தரிஷிகள் போன்ற ரிஷிகள் எல்லாம் வந்து இந்த உலகத்திலே நடக்க முடியாது எது என்ற ஒரு கேள்வி வந்தபோது அவர் சொல்லுகிறார்கள், ஹரிச்சந்திரனை போய் சொல்ல பண்ண முடியாது. அங்கே இருந்த விஸ்வாமித்திரர் நான் போய் சொல்ல பண்ணுகிறேன், அவர் முனிவர், அவர் கிரேக்கு, நான் போய் சொல்ல பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு சரி போய் சொல்ல பண்ணிப்பார் அப்படின்னு அவர் இங்கே வருகின்றார். இங்கே வந்தவுடன் என்ன நடக்கின்றது? இங்கே போய் முனிவர் போகின்றார். ஹரிச்சந்திரன் அவரை விஸ்வாமித்திரர் பெரிய முனிவர், அவரை கூப்பிட்டு ஆசனத்தில் நிறுத்தி அவருக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செய்து, தாங்கள் இங்கே வந்த நோக்கம், இழந்தருடைய நோக்கம் எது என்று கேட்டபோது முனிவர் சொல்லுவார், ஒன்றுமில்லை ஹரிச்சந்திரா, எனக்கு கொஞ்சம் பொருள் தேவை இருக்கிறது. அந்த பொருளை உன்னால் தர முடியுமா? எவ்வளவு பொருள் வேண்டும்? அவ்வளோத்தையும் நான் தந்து விடுகிறேன் என்று அவன் வலி சர்வசாதாரணமாக சொன்னான், என்னிடம் இருக்கிற பொருளை தருகின்றேன். அப்போ அவர் சொல்லுகிறார், நான் ஒரு இடத்தில் நின்று கீழே இருந்து மேலே யானையின் மேலே இருந்து, யானை என்றால் யானை உயரமான, அதிலே இருந்து கல்லால் எறிவேன் மேலே. அந்த கல் எவ்வளவு தூரம் மேலே போகின்றதோ அவ்வளவு தொகை, அவ்வளவு அந்த குன்று போல இருக்கு, அவ்வளவு பொண்ணு எனக்கு வேண்டும். ஹரிச்சந்திரன் ஒரு கணம் யோசிச்சு விட்டு சொல்லுவான், சரி தந்தேன், எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ எடுத்துக்கொள்ளுங்க. பெரிய ஒரு யானை ரெண்டு கல்லறிக்கும் போது எவ்வளவு ஒரு குன்று மாதிரி, சின்ன மலையிலும் பார்க்க சிறிய குன்று மாதிரி வரும். அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் முனிவர் சொல்லார், இப்ப எனக்கு வேண்டாம், இது எனக்கு இப்போது தேவையில்லை, இதை நீ பாதுகாப்பாகவை, நான் எப்போது கேட்டாலும் நீ இந்த பொருளை எனக்கு அப்போது தந்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை, ஒரு விதியை வகுத்து விட்டு விஸ்வாமித்திரர் போய்விட்டார். இவன் அந்த பொண்ணை எடுக்காமல் தான் இருந்தான். அந்த பொண்ணிலே தங்கத்தை எடுக்காமல், அது முனிவருக்கானது கொடுக்கப்பட்டது, ஆகிய அவருக்குரிய சொத்து என்று கருதி கொண்டு இருந்தான் வாய்மை காத்த மன்னவனாகிய ஹரிச்சந்திரன். முனிவர் என்ன செய்கிறார், தன்னுடைய தவபலத்தினால் அவரை பொய் சொல்ல பண்ணுவதுதான் இவருடைய நோக்கம். ஆகவே தவபலத்தினால் என்ன செய்கிறார், அந்த நாட்டிலே மழை பெய்யாமல் பண்ணினார். இந்திரனிடம் அழைத்து சொன்னார், இந்திரா நீ மழை பெய்யாது, இந்திரன் தான் மழைக்கடவுள், மழை பெய்யாமல் பண்ணு. மழை பெய்யாது போனால் என்ன நடக்கும்? மழை பெய்யாது போனால் பயிர் விளையாது, பயிர் விளையாதுனா நாட்டில் பஞ்சம் வரும். பஞ்சம் வந்து விட்டது. அப்ப இவனுக்கு நாட்டு மக்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வழி இல்லை. ஹரிச்சந்திரனுக்கு அவன் என்ன செய்தார், அந்த கடைசியாக யோசித்தார், எல்லாம் அழிஞ்சு போச்சு, கடைசியாக அந்த பொன்னி எடுத்தாவது புறநாட்டு கொடுத்து அரிசி போன்ற பொருட்களை, சாப்பாட்டு பொருட்களை வேண்டி நாட்டு மக்களை பாதுகாக்க யோசித்தான். முனிவருக்கு அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று கருதி கொண்டு, அவர் கொடுக்க வேண்டாம் மாட்டேன்னு சொல்லவில்லை, கொடுக்கான்னு சொல்லி போட்டு அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து செலவு செய்து, அந்த பொன்னையெல்லாம் செலவு செய்து புறநாட்டில் இருந்து அந்நியச்சலாவணியாக புறநாட்டுக்கு கொடுத்து, அந்த அங்கே இருக்கின்ற பொருட்களை, தின்பண்டங்களை வாங்கி மக்களுக்கு கொடுத்தார். அப்போ மக்களுக்கு கொடுத்து அந்த மக்கள் சந்தோஷமாக சாப்பிட்டார்கள். சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய பொருள் முடிந்து விட்டது. இப்போது விஸ்வாமித்திரர் வருகின்றார். அவருடைய நோக்கம் என்ன, இவனை பொய் சொல்ல பண்ண வேண்டும். அப்போ வந்து கேட்கிறார், ஹரிச்சந்திரா, வணக்கம் முனிவரே, உன்னிடம் நான் கொஞ்சம் தங்கம் வாங்கினேன் அல்லவா? ஆமாம். அந்த தங்கம் அப்போது நான் உன்னிடம் பாதுகாப்பாக வைக்கும்படி சொன்னேன் அல்லவா? ஆமாம். அந்த தங்கம் இப்போது எனக்கு வேண்டும். ஹரிச்சந்திரன் திகைத்தான். அந்த பொருள் எல்லாம் தானே அவன் பொருளுக்கு, உணவுப் பொருள் வேண்டுக்கு செலவழித்து விட்டான். ஆகவே திகைத்தான். அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சொன்னா, முனிவரை, நான் நாட்டு மக்கள் வறுமையாக வாடினார்கள், மழை இல்லை, பட்டினி கிடந்து இறங்க போற அந்த சந்தர்ப்பத்துக்காக நான் செலவழித்து விட்டேன். உங்களுக்கு இன்னொரு நான் இல்லை என்று சொல்லவில்லை, திரும்ப அந்த பொருளை தருகின்றேன் என்று பொருள் என்று ஹரிச்சந்திரன் கூற. முனிவர் சொன்னார், எனக்கு இப்போது தருவதாக இருந்தால் பொன் வேண்டும், அல்லது போனால் நீ ஒன்று செய், அந்த பொன்னை நான் உங்களுக்கு தரவில்லை என்று ஒரு பொய்யை சொல் என்று சொன்னான். அவன் சொன்னான், அப்படி போய் சொல்ல முடியாது. அப்ப அவர் என்ன, அப்படியா பொருளைப்பதா, இப்போது என்னிடம் தருவதற்கு வசதி இல்லை, அப்போது இல்லை என்று சொல்லு. அப்ப சொன்னார், அவன் முன்னே சொல்றார், அப்படி அனகன் சொல்றார், அப்படி சொல்ல முடியாது, நான் தருவேன் 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 என்று சொல்லிவிட்டு தன்னுடைய நாடு நகரங்களை எல்லாத்தையும் விட்டுவிட்டு, அந்த பொருளை எல்லாத்தையும் அப்படியே விட்டுவிட்டு, தன்னை விற்பதற்காக
தன்னை வேறு நாடுகளுக்கு சென்று விற்பதற்காக உங்களுக்கு அந்த விற்றுத்தன்மை அதிலே வருகின்ற பொருளை உங்களுக்கு பொருளாக கட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் புறப்படுகின்றான். ஆக அயோத்தியை விட்டு மன்னன் காசு நோக்கி புறப்படுகின்றார் சந்திர புராணத்தில். இங்கு என்னதான் செல்வம் இருந்தாலும், என்னதான் கடித்தனமாக இருந்தாலும், அந்த செல்வம் காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டு செல்வம் செல்வம் செல்வோம் என்ற தன்மையை கொண்டது. அந்த செல்வத்தை நம்பி நாங்கள் எதையும் செய்ய முடியாது. செல்வம் சீரழிந்து போகும் சிலவுகளை. ஆகவே இங்கே ஹரிச்சந்திரன் வாழ்க்கையில் கூட செல்வம் அவனை ஒரு பரதேசியாக்கியது, நாட்டை இழந்தவனாக மாற்றியது. அந்த அதுக்கு காரணமாக அமைந்தது அவனுடைய வாழ்க்கை விதிப்பலனாக இருந்தாலும் செல்வத்தை நம்பி அந்த செய்தார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.